அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான பாதை. ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப் இருக்காது. கொஞ்சம் தான் ஸ்டெப் இருக்கும். அதுக்கு மேல வந்து பாறையா தான் இருக்கும். அது மேல ஏறி பார்த்தோம் அப்படின்னா, மேரி மாதா வந்து ஏசப்பாவ மடியில வச்சு, அந்த ஆணிலாம் அரைஞ்சிருப்பாங்க இல்லையா? அரைஞ்சதுக்கப்புறம் அந்த 3ஆம் நாள் போய் ஏசப்பாவ வந்து மேரி மாதா மடியில வச்சிருந்த மாதிரி ஒரு சுரூபம் இருக்கும். ஒரே ஒயிட்டா பார்க்க பால் நிறம் மாதிரி இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். ஆனா மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பயமா இருக்கும். ஊடலாம் கம்பி போட்டிருப்பாங்க. அந்த கம்பி பிடிச்சிக்கிட்டே தான் போகணும், வரணும். இல்லை அப்படின்னா வந்து வெறும் பாறையாக இருக்கும். படக்குன்னு சரிக்கிட்டோம் அப்படின்னா கம்பி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு சேஃப்டி. கம்பி இல்லைன்னா அந்த சைடோ இந்த சைடோ நம்ம விழுந்துருவோம். பாதி தூரம் ஸ்டெப் இருக்கும், பாதிக்கு மேலே ஸ்டெப் இருக்காது. ஆனால் நான் போகலை, எனக்கு கால் வலிக்குன்னு உட்காந்துட்டு மகாவும் முத்துமாரியும் மட்டும் போய் அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. கடவுள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து நம்ம அந்த சாமியை போய் பார்க்க போயிருக்கிறோம். நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நானும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டானவங்களாம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாறையாக இருக்கிறதுனால ஒரு 60-70 வயசுக்காரங்க கொஞ்சம் திடகார்த்தமாக இருந்தாங்கன்னா தான் போக முடியும். இல்லை அப்படின்னா போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து வனலிங்கமும் அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் போனாங்க, போய் பார்த்தாங்க. சைட்லலாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஆனால் கம்பி போட்டிருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு தலை சுற்றுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசப்பா படுத்த மாதிரிக்கு ஒரு இது இருக்கும். அங்கேயும் போயிருக்கிறாங்க. அவங்க தான் போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் போகலன்னு சொல்லல. ஏன்னா கால் வலினால நான் உட்காந்துட்டேன். அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வர்ற பார்த்திங்களா, இதுதான் வந்து குகை கோயில்னு சொல்லுவாங்க. குகைக்குள்ளே வந்து மாதா வந்து இருக்கும். இங்கே தான் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. இந்த கோயிலில் தான் நம்ம வச்சு ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நான் போட்டிருப்பேன். சுற்றி பாறாங்கல் உருண்டு திரண்டு அப்படியே அங்கிட்டு நின்ன மாதிரி நடுவில் வந்து மேரி மாதா நின்ன மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கட்டின மாதிரி தெரியாது. நம்மளுக்கு பாறைக்குள்ளே வந்து மேரி மாதா இருக்கிற மாதிரி இதை பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போய் உள்ளே போகணும். அவங்க வீடியோ எடுத்தவங்க கொஞ்சம் கிளியராக எடுக்கிறாங்க. இங்கிட்டுமா ஆட்டி எடுத்துருக்குறாங்க. கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா மேரி மாதா நல்லா அழகாக இருக்கும். அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கும். அதே ஏறி போனோம் அப்படின்னா மேரி மாதா நின்ன மணிக்கே அப்படியே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்காதவங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே ஒரு மரம் முன்னாடி இருக்கும். அந்த மரத்தில் வந்து தொட்டில் இந்த மாதிரி தாலி கயிறெல்லாம் இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க. இந்துக்கள் கோயில் மாதிரி தாங்க ஆர்ச்சியும் வந்து இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் மேரி மாதா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பாறை மாதிரி தெரியும் பாருங்கள். நடுவில் வந்து சாமி இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி வந்து பாறைகள் வந்து உருண்டு திரண்ட மாதிரி இருக்கும். ஊட வந்து கொஞ்சம் செவரு கட்டி வெள்ளை அடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இந்த மேரி மாதா இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் எப்போயாவது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த சிறுமலை மாதா சர்ச்சுக்கு வாங்க, வந்து பாருங்கள். பார்க்க வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நான் இவங்களாம் அங்கே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே மனசுக்கு ஆறுதலாக மெடிடேஷன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.